அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஸ்ரீ கணேஷாய நமக, ஸ்ரீ சரஸ்வதியை நமக, ஸ்ரீ குருப்யோ நமக. இன்று ஸ்ரீ மகா பெரியவாளின் திருவிளையாடல். சென்னை சமஸ்கிருத கல்லூரியில் பெரியவாள் முகாமிட்டிருந்த காலத்தில் திருச்சியிலிருந்து ஒரு பக்தர் தன்னுடைய வழக்கு விவாகரத்திற்காக வாரம் அவருடைய வக்கீலை பார்க்க வருவார். வக்கீலின் வீடு மயிலையில் நடுத்தெருவில் இருந்ததால் அங்கு வரும்போதெல்லாம் சமஸ்கிருத கல்லூரிக்கு போய் நடமாடும் தெய்வத்தை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஆனால் ஒரு தடவை அவசரமாக வக்கீல் வீட்டுக்கு செல்ல வேண்டி இருந்ததால் கருணைக்கடலை தரிசிக்க இயலவில்லையே என கண்ணீர் சொரிந்து வருந்தியபடி வக்கீல் வீட்டுக்கு சென்றார். அங்கே காத்திருந்தது நடமாடும் தெய்வம். தன் திக் விஜயத்தில் அன்று நடுத்தெரு சென்று வக்கீல் வீட்டு வாயிலில் பூர்ண கும்ப மரியாதையை ஏற்றுக்கொண்டு அருள்பாலித்து கொண்டிருந்ததுதான். அவர் போக வேண்டிய வீட்டு வாயிலில் காத்திருந்த தெய்வத்தை கண்ட அன்பர் மனம் எப்படி ஆனந்தம் அடைந்திருக்கும். வாரம் தவறாமல் தன் இருப்பிடம் வந்து தன்னை தரிசித்த பக்தர் வர இயலாத தருணத்தில் அவருக்காக ஓடி வந்து அவர் இருக்கும் இடத்தில் தரிசனம் தந்து அருளுவது என்பது அவருக்கே உரிய அன்பின் வெளிப்பாடு. தன்னையே பரிபூர்ணமாக நம்பும் அடியவர்களுக்கு அருளுவதே அவரது முழு நேர வேலை. பெரியவாள் பக்தர் மண்டலத்தில் ஒருவர் படப்பாட்டி என்று அறியப்பட்ட செல்லம்மா பாட்டி. இளம் வயதில் கணவரை இழந்து நடமாடும் தெய்வமே கதியென வாழ்ந்த உத்தமி. மதுரையை சார்ந்த இந்த பக்தைக்காக பெரியவாள் புரிந்த அருள் மகத்தானது. ஒரு சமயம் பாட்டி தன் பக்கத்து வீட்டில் வசிக்கும் துரைசாமியின் மனைவி பூஜை செய்வதை அறிந்து அங்கு சென்றார். அந்த பெண் அரசமரத்திற்கு பூஜை பிரதட்சணம் செய்து பெரியவா திரு உருவப்படங்களை விநியோகித்து கொண்டிருந்தார். அப்போது பாட்டி பூஜையில் வைக்கப்பட்டிருந்த மகானின் திரு உருவப்படத்தை பார்த்து ஆனந்தித்து தனக்கும் ஒரு படம் கொடுக்குமாறு வேண்ட, அவள் எல்லாம் விநியோகம் ஆகிவிட்டது, இது ஒன்றுதான் எங்கள் வீட்டு பூஜையில் இருக்கிறது என்று கூற ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினார் பாட்டி. ஆனால் கருணைக்கடல் சும்மா இருக்குமா? அன்றைய துரைசாமியின் மனைவி கனவில் வந்து பூஜையில் உள்ள படத்தை உடனே பாட்டியிடம் சேர்க்கச் சொல்லி உத்தரவிட்டார். அதன்படியே அந்த அம்மையார் செய்தார். அது முதல் அந்த திருவுருவ படத்துடனேயே பாட்டியின் அன்பும் பூஜையும் தொடர்ந்தது. தன் உடைமைகளை எல்லாம் அந்த மகா தெய்வத்திற்கே அர்ப்பணித்தார் அந்த பாட்டி. ஒருமுறை பாட்டி மதுரை மீனாட்சிக்கு லட்சார்ச்சனை செய்து அதற்கு பூர்த்தியாக ஓமம் செய்யும் தருவாயில் பசும் நெய் கிடைக்காமல் பரிதவித்த சமயம். அதுவரை பார்த்திராத நபர் ஒருவர் வந்து பசும் நெய் பாட்டிலை கொடுத்து ஹோமம் சிறப்பாக நிறைவேற உதவி செய்ததும் அவர் அருள் விளையாட்டே. இதேபோல் திருவாரூரில் மகான் இருந்த சமயம் அவருக்கு பாத பூஜை செய்ய ஆவல் கொண்ட பாட்டி தன் அக்கா பிள்ளையிடம் ரூபாய் 200 கடன் கேட்க, அந்த சமயம் அந்த அன்பரால் பாட்டிக்கு கடன் தந்து உதவ முடியாது போக கண்ணீர் மல்க மனதில் பெரியவாளிடம் வேண்டிக் கொண்டே தன்னை அறியாமல் தூங்கினாள். கனவில் குட்டையான மனிதர் ஒருவர் வந்து, உனக்கு பணம் தானே வேண்டும், கட்டாயம் தருகிறேன் என கூறி மறைய திடுக்கிட்டு எழுந்த பாட்டி பகல் கனவு பலிக்காதே என மீண்டும் பெரியவாளிடம் மானசீகமாக முறையிட ஆச்சரியம் நடந்தது. அவரது அக்கா பையன் ஓடி வந்து பாட்டிக்கு யாரோ மணி ஆர்டரில் பணம் அனுப்பியிருப்பதாக கூற, பணத்தை பெற்றுக்கொண்ட பாட்டிக்கு அதை அனுப்பியது யார் என்று இறுதி வரை புரியாத புதிராகவே இருந்தது. இத்துடன் இன்றைய ஸ்ரீ மகா பெரியவாளுடைய திருவிளையாடல் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.